Hello friends, welcome to Nandhini Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா Maggi Manchurian எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்காங்க. ஒரு பாக்கெட் Maggi எடுத்துருக்காங்க. இப்போ அதை உடைச்சு போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்க எவ்வளவு நல்லா கொதி வருதுன்னு. அடுப்பை மீடியம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க மேகி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. எல்லா மேகியும் சேர்த்தாச்சுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க மேகியோட நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மேகியை இப்போ இந்த மாதிரி பால் சைஸில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சு வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஒன் சைடு நல்லா பாயில் ஆயிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க. பாருங்கள் இதே மாதிரி எல்லா பீஸையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொடமிளகாய், 2 பீன்ஸ் எடுத்துருக்காங்க, ஒரு கேரட், புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. பாருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரணுங்க. மேகி மசாலா சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மேகியை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நம்ம மேகி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நல்லா ஸ்பைசியாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக செய்யக்கூடிய மேகி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.